இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். தனம் வந்து பயங்கரமா பஞ்சாயத்துல வாதாடி, கதிர் மேல வந்து எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த பக்கம் பார்த்தா, நம்ம புவனேஸ்வரி வந்து பயங்கரமா ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து தனம் வந்து அந்த ரூமுக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணை வந்து எனக்கு விசாரிக்கிறதுக்கு உரிமை வேணும். நான் அந்த பொண்ணை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரகுராமும் வந்து விசாரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல நம்ம தனம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்காங்க. ஏம்மா நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை டைம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் போட வந்திருக்காரு, நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை வந்து வந்திருக்காரு மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, 4-5 தடவை வந்து வந்திருக்காருன்னு சொல்கிறீங்கள, இதுக்கு முன்னாடி இது எப்போயாவது வந்து கதிர் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை, கதிர் வந்து ரொம்ப நல்ல பையன்தான். அவன் இதுக்கு முன்னாடி 4-5 தடவை வந்திருக்கான். ஆனால் ஒரு டைம் கூட வீட்டுக்குள்ளே கூட வந்தது கிடையாது. வீட்டுக்கு வெளியிலேயே நின்று சிலிண்டர் டெலிவரி பண்ணிவிட்டு அவன் பாட்டில் போயிடுவான். நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தன்னை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இல்லை கதிர் மேலே வந்து எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆனால் என் ஹஸ்பண்டு தான் சொல்கிறாரு, இவன் வந்து நான் குளிக்கும்போது எட்டி பார்த்தான்னு சொல்கிறாரு. என் ஹஸ்பண்டை நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? என் ஹஸ்பண்டு தானே ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. ஏன்க்கா நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி 4-5 தடவை வந்த பையன் உங்கள் வீட்டு வாசலை கூட மிதிக்கலை. ஆனால் இந்த டைம் மட்டும் எப்படிக்கா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்? தப்பு பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ சொல்கிறதும் சரிதாம்மா. 4வது டைம் போன டைம் கூட வந்தப்போ வந்து நான் குளிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே தான்ப்பா காசு இருக்குது, எடுத்துகிட்டு போப்பா தம்பின்னு சொன்னேன். அவன் பாட்டில் வந்தான், எடுத்தான், போய்கிட்டே இருந்தான். அவன் மேலே வந்து எனக்கு தப்பு சொல்கிறதுக்கு மனசு வரலமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் கேட்டுக்கோங்க, அந்த அக்கா கொடுக்குற வாக்குமூலத்தை கேளுங்க ஃபஸ்ட்டு. கதிர் மேலே வந்து எந்த தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போயாவது நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் எப்படி நம்புறது? அதெல்லாம் கிடையாது. இவன் பார்த்ததை நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி இவன் வந்து இப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே தனம் வந்து சொல்கிறாங்க, அண்ணே நான் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கேன். இவன் வந்து எப்படி அந்த அக்கா குளிக்கிறத பார்த்தான், அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் பாத்ரூம் மேலே கூறி எட்டி எட்டி பார்த்தான், நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த அக்கா கிட்ட கேட்குறாங்க, அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, நீங்கள் குளிக்கும்போது உங்களோட பாத்ரூம் இருக்குல்ல, அதில் மேலே கீழே எங்கேயாவது வந்து ஓட்டை இருக்கா, இல்லைன்னா உடஞ்சி போய் ஏதாவது ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லைப்பா எல்லாமே க்ளோஸாக தான் இருக்குது, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, பாத்ரூம் வந்து ஓட்டை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நீங்களே சொல்லுங்கள், அப்படி அந்த இடத்துல ஓட்டே இல்லாத போது அவன் எப்படி பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே அப்போ தான் எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்காங்க. ஆமால, வழியே இல்லாமல் எப்படி அவன் வந்து பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே எங்கிட்டு பார்த்தா திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க புவனேஸ்வரி. அதுக்கடுத்து நம்ம அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரும் திருன்னு முழிக்காங்க. இப்படி மடக்கி வந்து நம்மளை கேள்வி கேட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே சும்மா சமாளிக்கிறாரு, ஆமாம் அதான் சாவி போட்ட இருக்குல்ல, அது வழியாக வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னண்ணே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாத்ரூமில் யார் வந்து சாவி போட்டெல்லாம் பூட்டு வைக்க போகிறா? என்னண்ணே எல்லாத்தையுமே வந்து இப்படி மெண்டல் ஆக்கிட்டு இருக்கீங்க? தயவுசெய்து வந்து உங்களுக்கு யாராவது வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி சொல்லியிருந்தா அதையாவது சொல்லிடுங்க. அதுக்கு தேவையான காசை கூட நாங்கள் கொடுத்துட்றோம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கதிர் மாதிரி ஒரு நல்ல பையன் மேலே வந்து இப்படி ஒரு பட்டத்தை வந்து நீங்கள் கெட்டுறது சரியானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் தலை குனிஞ்சு நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு வந்து ஊர் மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கதிர் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எப்படியாவது கதிர் மேலே வந்து திருட்டு பட்டம் கட்டிடலான்னு பார்த்தா கடைசியில் மக்களே வந்து அவள் பொண்டாட்டியே வந்து இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லி திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ரகுராம் கிட்ட போய் தானே வந்து சொல்கிறாங்க, நீங்களே பாருங்கள், ஊர் பெரியவங்க, உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நடந்தது, இப்போ கேட்டதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கதிர் வந்து தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா? என்னோட அபிப்பிராயத்தில் வந்து கதிர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து அந்த இடத்துல பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா முறைச்சி பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார் ரகுராம். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.